அதாங்க டிவிஎஸ் சுஜாதா தாமரை டவர் அதான் அவள் வந்து அதான் சொன்னேன், பைத்தியத்தை பெற்று தெருவில் விட்டான் அவங்க அப்பன். இதான் உண்மை. நான் எவ்வளோ தடவை வீடியோ போட்டாலும் அவள் வந்து திருந்துற மாதிரி நடிக்கிறா. திரும்பி 6 மணிக்கு மேலே வெறி பிடிச்சி போகுது, செக்ஸ் வெறி பிடிச்சி போகுது. அதேமாரி பைத்தியமாயிடுறா அப்படின்றது மென்டல் மாரி. அது நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. வயசு பொண்ணு, இன்னொரு குழந்த, நிறைய பேர்கிட்ட லிவிங் டுகெதரு, 3வது குழந்தைன்றாங்க. அது என்னன்னு தெரியல. அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம், அதை விட்டுருங்க. அதாவது என்னென்னா, பைத்தியம் பிடிச்சி போய் சைக்கோ செக்ஸ் வெறி பிடிச்சி போய் ஒன்று சுற்றினுது இந்த ஊரில். அதை பிடிச்சி கட்டி போடாமல் வெளியில் அவுத்து விட்றாங்க. அது ஒரு டீமை வச்சு நல்லா கரெக்டான ஆம்பளைங்களாம் பார்த்து வலிச்சு என்ன சொல்கிறது, கிரிமினல் வேலை பண்ணுறது தான் அது வந்து சுற்றின்னு கிடக்குது. அதனால் அதை பிடிச்சி நல்லா ஏர்வாடிக்கு ஏற்றுங்க. பைத்தியம் பிடிச்சி போச்சு அவளுக்கு, சைக்கோ மாரி அவன் மென்டல். அதாவது ஒன்று சொல்கிறேங்க, அதை என்ன சொல்கிறது, அவன் அப்பனுக்கு ஒன்று கேட்குறேன் நான். ஏண்டா டேய், நான் கேட்குறேன், இந்த மாரி ஒரு பொண்ணு உன்னை வந்து இந்த மாதிரி அப்ரோச் பண்ணால், 3 கல்யாணம் பண்ணி வயசு பொண்ணு வச்சு அப்ரோச் பண்ணால் நீ ஒத்துப்பியாடா நீ? ஏண்டா இதில் வேறு கமெண்ட் அடிக்குது வேலை. டேய் கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம், அப்புறம் என்னடா எங்கள் பின்னாடி என்னடா வேலை சொல்கிறேன்? நாங்கள் தான் கமெண்ட் அடிக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம் மேடம், எங்கள் பின்னாடி என்னடா வேலை உனக்கு? நான் கேட்குறேன், பிச்சைக்காரன் நாய். ஏண்டா டிவிஎஸில் பிச்சை எடுக்கிற பிச்சைக்காரன் நாய் அவளுக்கு இவ்வளோ திமுறை அவளுக்கு? ஏண்டா மூதேவி பசங்க. அதாவது இங்கேருந்து நான் சொல்லிட்டு போனேன், இந்த மாதிரி வெளியே போகிறேன், அதுக்குள்ளே வந்து ஏதாவது பண்ணி அப்போ ஒன்றும் பண்ணல, சொல்லிட்டு போனேன் இந்த மாதிரி நான் வெளியூர் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே போயிட்டு அங்கே போகிற இடத்துல இதேமாரி போலீஸார நம்பர்லாம் வாங்கி வச்சுன்னு அங்கேயும் ஹோட்டலில் ஆள் செல்லை வச்சு கண்டுபிடிக்கிறா எங்கே போகிறது. ஒரு பெரிய விஷயமா இது. அதுக்கப்புறம் வந்து அங்கே போயிட்டு அங்கேயும் அதே தான் கலந்து மூடி இது டேமேஜ் பண்ணுறது, இல்லை வந்து கண்டதை சாப்பாட்டில் மருந்தை கலந்து அங்கேயும் நாசம் பண்ணான். இதே தான் அவளுக்கு, இதான் வேலை. அதான் சொல்கிறேன், சுற்று சரௌண்டிங் பீப்புள் யாராவது நல்லா இருந்தால் பிடிக்காது உன் பொண்ணுக்கு. அதான் பைத்தியம் முடிச்சு போயிடும் அவளுக்கு. நல்லா ஆளை விட்டு பார்க்குறான், அவன் அழிஞ்சிட்டானா நிம்மதியாக தூங்குறான். நிம்மதியாக தூங்கிட்டு அடுத்த நாள் எழுந்து வேற ஒருத்தங்கிட்ட போகிறான். டேய் அதாவது அவள் சொல்கிறத வேலை, இங்கே வந்து அவள் சொல்கிறத வேலை செய்கிறாங்கடா, காசுப்பட்டு ஓகே. அவள் கூட வேலை செய்கிறவன் அவளுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவான் யோசிச்சு பாரு. டேய் அவள் ஃபாதர் டம்மி, உன்னை கேட்குறேன்டா, அவள் கூட வேலை செய்யணும் ஓரளவுக்கு கொஞ்சம் வசதி, ஒரு 50,000 ரூபா சம்பளம் வாங்கினா, 1 லட்ச ரூபா வாங்கினா, அவன் எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவான் டீமில்? ஏண்டா ஒரு பொருளாதார ரீதியாக டவுன் ஆன ஒரு பையனை டார்ச்சர் பண்ணுறதுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறான்னா உன் பொண்ணு என்ன கொடுத்துருப்பான் அவனுக்கு? இதை கூட அவனுக்கு புரிஞ்சுக்க தேடுறா முட்டா பையா. டே பரதேசி, படுத்து ஹெல்ப் கேட்குறடா அவன். இது நான் ஒன்று இதில் கற்பனையில் பேசலை, புரியுதா? இமேஜினேஷன் பண்ணிக்கோல, உண்மைடா அது. நான் வேலை செய்யும் போதே அந்த டிஸ்கஸிங்காக இருக்க படிக்கட்டில் உட்காந்து அதை தான் பண்ணிருப்பான் அவன். பைத்தியண்டா அவன். இப்போ நான் வந்து பட்டன் கேமரா ஒன்று பொண்ணு ட்ரெஸ்ஸில் வச்சு அவளை வந்து கண்காணி, அப்பப்போ பைத்தியம் முடிச்சு சைக்கோ மாரி இருப்பான் பாரு, அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நீயே போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துடலாம். புரியுதா சொல்கிறத? ஏண்டா நான் இங்கேயே ஏதாவது பண்ணிக்கேன்டா, நீ அங்கே போய் என்ன பண்ணுற, அதே போய் கேஸ் போகிறதுக்கு ட்ரை பண்ணுற, அதே சாப்பாட்டில் மருந்தை கலந்து, அதே செய்வின சூனியை வச்சு அதே சாப்பாட்டில் மருந்தை கலந்து உடம்பே முடிய அதே இது டேமேஜ் பண்ணுறது இது பண்ணிக்கணும். ஏண்டி சைக்கோவுக்கு பிறந்தவளே நீ எல்லாம் ஒரு, அதாவது நீ என்னம்மா பண்ணுற, இந்த ராயப்பேட்டா மார்ச்சொரி போ, அது உனக்கு தேவை பீப்பு தானே, நீ சொல்கிறத கேட்கணும், பீப்பு வேணும் உனக்கு. மார்ச்சொரி போ, அங்கே போனால் விதவிதமாக கிடைக்கும். அவன் பாட்டு படுத்துன்னு கிடப்பாங்க, போ எந்த ரியாக்ஷன் இருக்கு, உனக்கு தேவையான பீப் அங்கே கிடைக்கும், நீ எடுத்து என்ன வேணால் பண்ணிக்கோ. அசிங்கமாக பேசுறது கிடையாது. இன்னும் ஒரு 10, 11 வருஷம் 12 வருஷம் இந்த மாதிரி ஒரு ஆம்பல் டார்ச்சர் பண்ணால் சும்மா இருப்பியா நீ? என்னத்த அசிங்கமாக பேசுறாங்க? மானங்கட்டு போன வாழ்க்கை வாழ்கிற நீ வந்து அசிங்கத்தை பற்றி பேசுறியா நீ? சுஜாதானா நான் கொம்பாடி மோழிச்சிருக்கேன் ஏண்டி மூதேவி. நீ வந்து அடுத்தவங்க எழுத்தை பற்றி பேசுகிற ஏண்டி மூதேவி. நீ கிட்ட வந்தாலே எனக்கு வந்து தாங்க முடியல, அந்த மாதிரி நான் சொல்லிட்டுக்கிறேன். நீ வந்து அடுத்தவங்களை பார்த்து, அதாவது இந்த அம்மாவுக்கு எப்படிதம்மா, அதாவது என்ன சொல்கிறது, ஹெல்த் இஷ்யூவே இல்லாத ஒரு ஆம்பளை வேணுமா? அதான் நான் சொன்னேன், போ மார்ச்சொரி போ, அங்கே தான் ஹெல்த் இஷ்யூ தான், கம்முன்னு படுத்து கிடப்பாங்க, என்ன வேணால் பண்ணலாம், வாட் எவர் யூ வாண்ட் டு டேக் இட், அங்கே தான் கிடைக்கும். நீ சொல்கிறது இங்கே கிடைக்காதுமா. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, உன்னால் சில ஹெல்த் விஷயம் உருவாகிச்சு, அது அதிகமாகவும் ஆயிடுச்சு, உன்னால தான் அது, புரியுதா? அதனால் நீ என்கிட்ட எதையும் எதிர்பார்க்க, தாராளமாக நீ போகலாம், நீ எங்கே வேணால் போகலாம், என் வீட்டு வேணால் போகலாம், என் வீட்டு வேணால் பீப் திருடலாம். பீப் திருடி தான் அவன் பேர் ஆஃபீஸில், பீப் திருடி, முண்டை கலப்பை, காளீஸ்வரர் சொன்னது, அதுக்கப்புறம் விபச்சாரி, அதுக்கப்புறம் நீ ஒரு லெட்டர் கொடுத்திய
ஒரு டைப் பண்ணி எடுத்துன்னு வந்து என் மேலே போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் ஒருத்தன் கொடுத்தியா ஞாபகம் இருக்கா? அவன் என்ன கேவலமான மட்டமான அக்யூஸ்டுங்க, அவன் ஆம்பளை மூஞ்சிங்க. அவன் சொல்கிறான், அவன்கிட்ட இது வரைக்கும் நான் பேசுனதே இல்லை. நான் வேலையை விட்டு நின்ட்டா பிறகு அவன் வேலைக்கு வந்திருக்கான். அவன் சொல்கிறான் இந்த பேச்சை பாரு. வந்து ஒரு 2 மாதம் என்ன பேர் வாங்கியிருக்க பாரு அவன்கிட்ட நீ. அவன் என்னம்மா சொன்னான், என்ன என் தம்பியை பார்த்து, என்னங்க அருமையாக இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு என்ன கவலை, நீங்கள் எதுங்க இந்த சனியை முடிச்சுக்கிட்ட மாட்டினீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். 2 மாதத்தில் உன்னை புரிஞ்சுக்கிறான் அவன். உன் கூட இருக்கிறவங்கிட்டே உனக்கு நல்ல பேர் கிடையாது. புரியுதா சொல்கிறது? நீ பண்ணுறதெல்லாம் கேட்டு வேற ஒருத்தன் வேணா போய்விட்டு அவங்ககிட்ட போய் சீன் போடுறிய முட்டா மூதேவி, பிச்சைக்காரன் நாயே, சைக்கோ. போய் வேறு வேலை இருந்தா பாரு. உனக்கு ஆஃபீஸே நல்ல பேர் கிடையாது, வீட்டில் உங்கள் அப்பாவுக்கு தெரியும் பைத்தியன்னு, புருஷங்கிட்டே நல்ல பேர். இங்கே பாருங்களேன், ஒரே விஷயம் தாங்க. அவன் அடுத்தவங்க முடியை ஏன் இப்படி ஆகிறான்னா, இங்கே பாருங்க, அவன் புருஷனுக்கு ஒரு முடி கிடையாது தள்ள, 3 புருஷனும் சரி. நம்பிக்கைன்னா போய் பாருங்கள், அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம இட்டுன்னு வெளியே போக முடியலையே, இவன் மட்டும் ஜாலியாக தெரியாண்டா, இவன் முடியும் அதேமாரி பண்ணோம். இதுதாங்க செயற்கையாக நோயை உருவாக்குவான் ஒரு கண்டத்தை கலந்து உடம்புல. நம்மளை வந்து எழுந்த விடாமல் வேலைக்கு போக விடாமல் பாருங்க, வேலையை கெடுத்துட்டு இப்போ வேலைக்கு போகலன்னு சொல்கிறது, முடியை அழிச்சிட்டு பாரு அவன் எப்படி இருக்கான்னு சொல்கிறது. இவ்வளோ மாரி பொம்பளை எங்கேயாவது கேள்விப்பட்டீங்களா? ஐஸ்வர்யா ராயா, சமந்தாவா, என்ன இது? இன்னொன்று என்ன ஸ்ரீலீலாவா, என்ன இது? யார் சொன்னா நீங்களா ஹீரோயின்ல? நீயே கற்பனை பண்ணிப்பியா? நான் கேட்குறேன். அதாவது உண்மையாக இருக்கணும், அவ்வளோதான். புரியுதா சொல்கிறது? இந்த மாதிரி இந்த சீன் போடுறது, இந்த மறைமுகமாக இந்த பின்னாடி குத்துறது, பின்னாடி பேசுறது, அங்கே ஒரு மாதிரி பேசுறது, இங்கே ஒரு மாதிரி பேசுறது, இந்த சீன்லாம் இருக்கக்கூடாது. புரியுதா சொல்கிறது? போய் வேறு வேலையை பாரு. 3 பேர்கிட்ட படுத்துட்ட, உனக்கு என்னடி அவ்வளோ உனக்கு வெறி அரிப்பு எடுக்குது? நான் கேட்குறேன், பச்சையாக கேட்குறேன். அரிப்பு எடுக்குது உனக்கு? அது நோயே இல்லாத ஆம்பளை வேணுமா? அதான் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல கிடைக்கும். பீப் திருடுறதுலாம் பச்சா. நீ என்ன உங்கள் உடம்பு நான் இதில் செஞ்சுக்குதா, பித்தளில் செஞ்சுதா உங்கள் உடம்பு, இல்லை ஸ்டீலில் செஞ்சுக்குதா? இன்னும் கொஞ்ச நாளில், ஏற்கனவே நான் இருக்கும்போதே தாங்க முடியல, இன்னும் கொஞ்ச நாளில் அவ்வளோதான். 40-45 வயசு மேலே அவ்வளோதான். அவ்வளோ அசிங்கப்பட்டு நாரி போயிடுவேன். அதுக்கப்புறம் தூக்குறது கூட ஆள் இருக்காது உங்களுக்கு, தெரிஞ்சுக்க முதல்ல. பிச்சைக்காரன் நாய். டிவிஎஸ்ல டீம் வச்சுருக்கான் கேட்டால், டீமு வா ஓடி மயிறு டீமா? எது படுக்கிறதுக்கு டீமா அது? சரி, நான் ஒன்று கேட்குறேன். இங்கே இருக்கவங்க காசு இல்லைப்பா, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. இங்கே சொல்லிட்டு இப்போ காசு இல்லை, உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸில் இருக்கிறவங்க உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுவான்? எப்படி ஒரு டவுன் பீப்புளை வந்து டார்ச்சர் பண்ணுறது? அப்போ நீ அவன்கிட்ட படுக்கிற. இது கூட அவங்க ஒப்பனுக்கு தெரியல, அவன் வந்து ஆம்பளே கிடையாது, வேஸ்ட். அவன் நாமத்தை இப்படி கூட சொல்லு, ஒப்பனை இப்படி கூட சொல்லு, ஆம்பளைங்க மூஞ்சில். புரியுதா? ஏற்கனவே சொன்னதான் இது, 2வது வாட்டி சொல்கிறேன். ஏட்டா ஜாதி, உங்கள் ஜாதி எதிராக நான் எந்த ஜாதி? எனக்கு வேற. நீ எங்கே நீங்க பீச்சில் சிலையாக வைக்க போகிறாங்க 3 பேர் கூட படுத்தல. அந்த 3 பேர் நம்பர் வாங்கினா 39 பேர் வெளியே வருவான். அது எனக்கு தெரியும். சொல்கிற புரியுதா? அதனால் நீ முடிய அழிச்சாலும் நான் இதை தான் பண்ணுவேன். நீயே ஒதுங்கி போயிடு, நான் விட்டுறேன், ஓடி போயிடு எங்கேயாவது. இந்த ஆள் அனுப்புறது இதெல்லாம் வச்சுருந்தா திரும்ப இதுதான் பண்ணுவேன். நீ என்னடி அவ்வளோ பெரிய ஆளை துட்டு வச்சுருந்தா? சாக போகிற நாய் சாதாரண வார்த்தை. அப்புறம் ஏதாவது கேட்க போகிறேன், மானம் கெட்டு போனோம்ல அவங்க வார்த்தை. இந்த மாதிரி அவெல்லாம் ஒரு பொம்பளை, அவளுக்கு சப்போர்ட் வேறு வார்த்தை. தெருநாய்க்கு பிறந்தது மூதேவி சனிய சுஜாதாவா அவங்க வார்த்தை நாய்.